நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு இடத்த வாங்கி அதை நமக்கு பிடிச்ச ஒரு தோட்டமா மாத்துறதுல நிறைய வேலைகள் இருக்குது. தோட்டத்துக்கான நிலம் தேர்வு செய்ததிலிருந்து பாசன வசதி செஞ்சு வேலி அமைக்கிறது, ஈபி கனெக்ஷன் எடுக்கிறது, இது மாதிரி ஆரம்ப திட்டமிடல் நிறைய இருக்குது. என்னோட கனவு தோட்டத்தை நிஜமாக்குனதுல இது மாதிரி நிறைய திட்டமிடல், அதுல நிறைய சவால்கள் இருந்தது. அதை பத்தின ஒரு அனுபவ பகிர்வு தான் இந்த வீடியோ தொடர். இதுல இதுவரைக்கும் நிலம் தேர்வு செய்யறது, வேலி அமைக்கிறத பத்தி 2 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 3வது வீடியோவில் போர்வெல் அமைச்சது, அதில் இருந்த சவால்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். தோட்டத்துக்குன்னு ஒரு இடம் வாங்கினதும் நம்ம முதல்ல வேலி போடுறதுக்கு முந்தி பாசன வசதிகள் செஞ்சு பிறகு வேலி அமைக்கிறது நல்லது. பாசன வசதினா ஏக்கர் கணக்கில் பெரிய தோட்டம்னா ஏற்கனவே கிணறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே தொடரலாம். இல்லை ஆறு ஏரி மாதிரி பாசனம் இருந்தால் பிரச்சனை இல்லை. பாசனத்துக்கு நம்ம பெருசாக மெனக்கட தேவையில்லை. எந்த பாசன வசதியும் இல்லாத இடம்னா நம்ம போர்வெல் மாதிரி தான் போய் ஆகணும். நிலத்தடி நீர் மட்டம் ரொம்பவே கீழே போயிட்டு அந்த காலத்தில் புதுசாக கிணறு அமைக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலை. என்னோட தோட்டம் ஏரியா ரொம்ப குறைவு தான், ஏக்கர் கணக்கிலலாம் கிடையாது. அதனால் கிணறு அமைக்கிறத பற்றிலாம் யோசிக்கவே முடியாது. நம்ம தோட்டத்துக்குன்னு ஒரு இடத்த வாங்கும்போது அந்த ஏரியாவோட நிலத்தடி நீர்மட்டம் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சு இடம் வாங்கணும்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட தோட்டம் இருக்க ஏரியா முழுக்க மானாவாரி விவசாயம் தான் பண்ணுறாங்க. மழை பெஞ்சதுன்னா பச்சை பயிறு, தட்டு, பருத்தி மாதிரி போட்டு விடுறாங்க. மற்றபடி போர்வெல்லாம் பெருசாக இல்லை. ஒரு சில வீடுகளில் போர்வெல் இருக்குது. விசாரித்தப்போ நீர்மட்டம் 500 அடிக்கு மேலே தான் இருக்கும். அதுவும் தண்ணி அப்படியே பொத்துட்டுலாம் வரும்னு இல்லை, சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போர்வெல் அமைக்கிறதுல முதல் வேலை நீர்மட்டம் பார்க்குறது. பழைய முறைகளில் தேங்காவை கையில் வச்சு பார்க்குறது, சின்னதாக ஒரு குச்சி வச்சு பார்க்குறதுன்னு நிறைய முறைகளில் பார்க்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறையா வந்திருக்கு. மிஷின் எல்லாம் வச்சு நீர்மட்டத்தை துல்லியமாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு விவரம் இல்லை. பயன்படுத்தின நண்பர்கள் விவரம் இருந்தால் சொல்லுங்கள். பாயிண்ட் பார்க்குறதுக்கு நான் ரொம்பலாம் மெனக்கடலை. நான் கோயம்புத்தூரில் வீடு வாங்கும்போது ஒரு அண்ணா தான் வந்து பார்த்து கொடுத்தாங்க. போன மழை காலத்தில் ஒரு 3 வாரத்துக்கு போர்வெல்லில் தண்ணி நிற்காமல் பொங்கி போயிட்டு இருந்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போர்வெல்லுக்கு பாயிண்ட் பார்த்து கொடுத்தது அந்த அண்ணா தான். அவங்களே வச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போர்வெல்லுங்கிறது ரொம்ப செலவு செய்ய போகிற ஒரு விஷயம். ஒரு 1000 அடி போட்டு வெறும் புகையாக வந்துச்சுன்னா காசும் போச்சு, மனசும் நொந்து போகும். அதனால் இருக்கிறதுலே பெஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். 2-3 மெத்தட்லேயும் பார்க்கலான்னு தோணும். அதுவும் இப்போ மிஷினெல்லாம் வச்சு வேவ்ஸ் மாதிரிலாம் அனுப்பிச்சி பார்க்குறாங்க. இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையில் அந்த அண்ணா மட்டுமே தான் வச்சு பார்த்தேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஒரு 450 அடியில் முதல் ஊற்று கிடைக்கும். ஒரு 700 அடியிலேருந்து தான் நல்ல ஊற்று கிடைக்கும். ஆனால் தண்ணி 1லேருந்து 1.5 இன்ச் அளவு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் எதிர்பார்த்தது தான். நம்ம ஏரியா அந்த அளவுக்கு நீர்மட்டத்தில் செழிப்பான ஏரியா கிடையாது. ஆழம் அதிகங்கிறதுனால 6.5 இன்ச் போர் தான் அமைக்கணும்னு சொன்னாங்க. பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது போர் போடுற வேலை தான். போர்வெல் சார்ஜஸ் எல்லாம் பொதுவாக ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஒரு அசோசியேஷன் வச்சு கிட்டத்தட்ட ரேட் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் February 2020 போர் போடும்போது இந்த ரேட் இருந்தது. இப்போ டீசல் விலைலாம் எங்கேயோ போயிட்டு, அதனால் ரேட்டு கண்ணாப்பின்னான்னு ஏற்றிருப்பாங்க. நம்ம ஊரில் டீசல் விலை 5 ரூபா ஏறுச்சுன்னா பஸ் கட்டணம் எல்லாம் 50% ஏறும். அது என்ன லாஜிக்லாம் கேட்க முடியாது. விலை ஏற்றுறதுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். ஒரு இடத்த வாங்கி தோட்டம் அமைக்கணுங்கிறது நம்ம கனவாக இருக்கும். அப்படி அமைக்கிற ஒரு தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒன்று தண்ணி வசதி தான். இது நல்லபடியாக முடிஞ்சால் மற்ற என்ன பிரச்சனைனாலும் சமாளிக்கலாம். இது எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் முடியல. போர்வெல் போட அனுமதி வாங்கி ஆரம்பிக்கணுமானா கண்டிப்பாக வாங்குறது நல்லது. நான் ஆரம்பிக்கும் போதே அனுமதி வாங்கியே ஆரம்பிக்கலாம், என்ன ஒரு 5000 ரூபா செலவாக போகுதுன்னு சுற்றி இருந்தவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் வேணாம் சார், கிராமம் தானே, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டேன். ஆனால் பின்னாடியே ஒரு வில்லன் இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. போர்வெல் வண்டி வந்துச்சு. காலையிலே ஒரு 7 மணிக்கெல்லாம் சின்னதாக ஒரு பூஜையை போட்டு மிஷினை ஆரம்பித்தோம். மிஷினை ஆரம்பித்து 1 நிமிஷம் இருக்காது, அந்த ஊரில் ஒரு கேரக்டர் குளிச்சுட்டு இருந்திருக்கும் போல் அப்படியே பாதியில் நிறுத்திட்டு வெறும் லுங்கியை மட்டும் கட்டிட்டு ஸ்கூட்டியில் வந்து என்ட்ரி கொடுத்தது. வண்டியை நிறுத்திட்டு நேராக என்கிட்ட வந்து, யாரை கேட்டு போர் போடுறீங்க, பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா, லெட்டரை காமிங்க அப்படின்னு ஆரம்பித்தார். நான் போன வீடியோலேயே வேலி பிரச்சனையிலே சொல்லியிருப்பேன், நான் வாயை திறக்கிறது இல்லைன்னு. நான் பேசவே இல்லை. எனக்கு எல்லா உதவிகளையும் அந்த ஊரில் ஒரு அண்ணன் தான் செஞ்சு கொடுத்தாங்க. அவர் தான் பேசினார். போர் மிஷினை உடனே நிறுத்திட்டாங்க. வந்தவர் முகத்தில், அப்பாடா வந்த வேலை முடிஞ்சுதுடா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இல்லைனா 50,000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க, உங்களுக்கு தான் தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். முன்ன பின்ன பார்த்ததில்ல, இருந்தாலும் உங்களுக்கு என் மேலே அவ்வளோ பாசமானா அப்படின்னு எனக்கு கண்ணே கலங்கி போச்சு. மிஷினை நிறுத்தி கெத்தை காமிச்சிட்டு மறுபடியும் குளிக்கிறத கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த கேரக்டர் கிளம்பிடுச்சு. நான் தோட்டத்தில் ஆரம்பித்த முதல் வேலை இந்த போர் போடுறது தான். அது ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே வெற்றிகரமாக நின்றுட்டு நான் அந்த ஊர் ஒன்றிய தலைவர் வீட்டுக்கு போனேன்.
ஊர் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பேசுனத பார்த்தா நம்ம கதை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. மனசே சரியில்ல. இனி என்ன ஆகும்? நேரம் வேற போயிட்டு இருக்குது. போர் மிஷின ஆரம்பிக்க விடுவாங்களா? என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்குன்னு தெரியலையே! இத முதல்லயே செஞ்சிருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாமே! இப்படி நெறைய யோசனைகள் மண்டைக்குள்ள போயிட்டு இருந்தது. ஊர் தலைவர் ஃபோன் பண்ணி பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர கூப்பிட்டாங்க. அவங்களும் வந்தாங்க. ஒரு ரூ. 5000க்கு பஞ்சாயத்து பேர்ல டிடி எடுத்து கட்டணும். லேண்ட் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், போர்வெல் மெஷினோட பெர்மிட்லாம் வேணும் அப்படின்னாங்க. ஒரு 9 மணி வாக்குல போர்வெல் மெஷின மறுபடியும் ஆரம்பிச்சுக்க அனுமதி குடுத்தாங்க. போர் மெஷின் ஆரம்பிச்சு அது ஒரு சைடுல போயிட்டு இருந்தது. நான் தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து குடுத்தேன். பிறகு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் 1 மணி நேரம் காத்திருந்து, ஆள் வந்ததும் டிடி எடுக்கிறதுக்கு விவரம், ஃபார்ம் எல்லாமே வாங்கிட்டு பேங்குக்கு கிளம்புனேன். டிடி எடுத்துட்டு வரும்போது மணி 2 ஆயிட்டு. பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு 2:30க்கு மேல வர சொன்னாங்க. பசி வேற உயிர் போகுது. சாப்பிட்றதுக்கும் நேரம் இல்ல, மனசும் இல்ல. நான்லாம் 12:30க்கெல்லாம் சாப்பிட்லான்னா மயங்கி விழுற ஆளு. ஆனா நிக்கவே நேரம் இல்லாம அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருந்தேன். போர் மெஷின் ஓடிட்டு இருக்கா? ஊத்து வந்ததா? எத்தனை அடியில வந்தது? ஒவ்வொரு ஆழத்துலயும் மண் எந்த மாரி இருக்கு? இப்படி எதுவுமே நின்னு பார்க்கறக்கு வழி இல்ல. அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நின்னு பார்க்கறக்கு வழி இல்ல. ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கிட்டேன். ஒரு 450 அடியில லேசா ஈரம் மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. மனசே சரியில்ல. எல்லாம் முடிஞ்சு தோட்டத்துக்கு வரும்போது மணி 4. அன்னைக்கு சாப்பிடவே இல்ல. ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு பாக்கெட் பிஸ்கட் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அன்னைக்கு அதுதான் லஞ்ச்சு. ஒரு 500 அடியில ஒரு ஊத்து வந்தது. 1 1/2 இன்ச் அளவுல தண்ணி வந்தது. பெருசா பொத்துக்கிட்டுலாம் ஊத்து வரல. இவங்க போர் மிஷின்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே வருவாங்க. ஊத்து தான் வருதா? இல்ல மிஷின்லேருந்து வர தண்ணியான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. காலையில ஒரு 7 மணிலேருந்தே அலைஞ்சு மனசும் உடம்பும் ரொம்பவே டயர்டா இருந்தது. போர்வெல் பக்கத்துல இருந்து எதுவுமே கவனிக்க முடியல. மதியம் போல ஒரு 100 அடி போட்டதும் அவுட்டர் கேசிங் பைப் எத்தனை இறக்கணும்னு கூட ஃபோன்ல தான் கேட்டாங்க. மண் ஒரு 60, 70 அடிக்கு ரொம்ப தளர்வா தான் இருக்குது. ஆனால் ஒரு 80 அடிக்கு பைப் இறக்குனா நல்லது அப்படின்னாங்க. அவ்வளோ ஆழமா கேசிங் இறக்குனா மேல் ஊத்து எதுவுமே போர்ல போகாதே அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனா ஒண்ணுமே செக் பண்ண முடியல. அவுட்டர் கேசிங் பைப்பு ஒவ்வொரு லென்த்துமே கிட்டத்தட்ட ரூ. 6000 வரும். கூட 2 இறக்கணும்னா அவங்களுக்கு நல்ல லாபம் தான். அதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். நான் தான் சைட்லயே இல்லையே, என்ன சொல்றது? சரின்னே சொல்லிட்டேன். ஆனா போன மழை சீசன்ல ஒரு 10 அடிக்கு மண் அப்படியே போர்வெல்ல விட்டு இறங்கிட்டு, மண் ரொம்ப தளர்வா தான் இருக்கு. அதனால அவங்க சொன்னது உண்மைன்னே வச்சுக்கலாம். 500 அடிக்கு அப்புறம் ஒரு ஊத்து வரும்னு பாயிண்ட் பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்க. 700 அடி வரைக்கும் ஒண்ணுமே காணோம். இன்னும் ஒரு 10 அடி, 10 அடி அப்படின்னு 750 அடி வரைக்கும் போயிட்டோம். அப்படியே தண்ணி பொத்துட்டு வந்துடாதா அப்படின்னு ஒரு நப்பாசை தான். 750 அடியில நிறுத்திட்டு, இன்னொரு பையன் பக்கத்துல இருக்கிறான். அவன வச்சு கீழ இன்னொரு மட்டம் இருக்குதான்னு ஒரு தடவ பார்க்கலாமா அப்படின்னாங்க. சுத்தி இருந்த இன்னொரு கூட்டம், போடுறது தான் போடுறீங்க. ஒரு 1000 அடியா போட்டு விடுங்க அப்படின்னு என்ன ஏத்தி விட்டுட்டு இருந்தது. ஒரு பெரிய ஆப்பு ஒண்ணு பின்னாடியே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த ஏரியால கரண்ட்டே சரியா வராதாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 1 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் இருக்குது. 3 ஃபேஸ் லைனே கிடையாது. சிங்கிள் ஃபேஸ் தான். லோ வோல்டேஜ் பிரச்சனையில ஃபேனு, மிக்ஸி எல்லாமே காயில் எரிஞ்சு புகைஞ்சு போன கதையெல்லாம் நெறைய நடக்கும் போல. கரண்ட்டே இல்ல. நான் 500 அடிக்கே ஏணி வச்சு இறங்கி தான் தண்ணி எடுக்கணும் போல. இதுல 1000 அடிக்கு போர் போட்டாலும் ஏற்கனவே 2 மணி நேரம் லேட்டா தான் மெஷின் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட மணி 6 ஆயிடுச்சு. மெஷின்காரர் வேற கிளம்ப லேட் ஆகுது, இருட்டிரும் அப்படின்னாரு. பாயிண்ட் பார்க்க வர்றதா சொன்ன பையனும் வரல. அப்புறம் 750 அடியிலே நிறுத்திட்டோம். போர் போட்டு முடிக்கும்போது மனசே சரியில்ல. தண்ணி எதுவும் பெருசா போர்லேருந்து வரல. வழிஞ்செல்லாம் ஓடல. மெஷின் எல்லாம் கலட்டுனதும் அந்த சகதி மண்ணுலயும் ஓடி போய் போர்ல காதை வச்சு கேட்டேன். ஊச்சு விழுற சத்தம் கேட்குது. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே காதை வச்சு கேட்டுக்கிட்டு அந்த சகதியிலே உட்காந்துட்டேன். காலையில இருந்தே ஒரு நிமிஷம் கூட நிற்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருந்தேன். மனசும் உடம்பும் அவ்வளோ சோர்ந்து போயிருந்தது. அந்த ஊற்று சத்தம் கேட்டதும் எல்லா சோர்வு, கவலை எல்லாம் பறந்து போயிட்டு, என்னோட தோட்டத்தை பசுமை காடாக்க கடவுள் கொடுத்த ஒரு நீரூற்றுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது மணி 8 ஆயிருந்தது. போர்வெல்ல எண்ட் கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே சாக்கு வச்சு மண்ணை மூடிட்டு கிளம்புனேன். போர்வெல் அமைக்கிறதுக்கு மொத்தமாக இவ்வளோ செலவாயிருந்தது. போர்வெல் அமைக்கிறதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லணும்னா, முதல்ல நம்ம நிலத்தை ஒட்டி எதுவும் பஞ்சாயத்துக்கு சொந்தமான போர்வெல் எதுவும் இருக்குதான்னு நிலம் வாங்குறதுக்கு முந்தைய விசாரிச்சுக்கிடணும். பொதுவாக பஞ்சாயத்து போர்வெலுக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் மற்ற போர்வெல் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 2வது, போர்வெல் போடுறதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி ஆரம்பிங்க. எங்கேருந்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாது. எனக்கு ஆரம்பத்தில் என்ட்ரி கொடுத்த கேரக்டர் மாதிரி ஊருக்கு 2, 3 இருக்கும். அவங்கள நிம்மதியாக குளிக்க விடுறது நம்மளோட பொறுப்பு. பெர்மிஷன் வாங்காமல் ஆரம்பித்தோன்னா நம்மளே அவங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் முறையாக அனுமதி வாங்கி போர் வேலைகளை ஆரம்பிங்க.
3வதா நம்ம தோட்டம் இருக்கிற ஏரியால கரண்ட் பிரச்சனை எதுவும் இருக்குதா? சிங்கிள் ஃபேஸா? இல்ல 3 ஃபேஸ் இருக்குதா? வோல்டேஜ் ப்ராப்ளம் எதுவும் இருக்குமான்னு ஓரளவுக்கு ஐடியா எடுத்துட்டு போர்வெல் வேலைய ஆரம்பிங்க. இல்லன்னா நாம தான் ஏணி போட்டு இறங்கி தண்ணி எடுக்க வேண்டி வரும். அப்புறம் போர் போட்டு முடிஞ்சதும் மறக்காம ஒரு எண்ட் கேப் வச்சு மூடி, மண்ண வச்சு மூடிட்டு வாங்க. இத ஏன் அப்படின்னு நான் விரிவா சொல்ல வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். போர்வெல் அமைக்கிற அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு நடந்தது. அது ஊர்ல எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. இந்த மாரி ஒருத்தர் நம்ம ஊர்ல இடம் வாங்கி தோட்டம் அமைக்க போறாருன்னு எல்லார்ட்டயுமே ஒரு அறிமுகம் கிடைச்சது. அதுவும் ஊர் தலைவரிடமே முதல் நாள்ல ஒரு அறிமுகம் கிடைச்சது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன விஷயம்னு போனாலும், அன்னைக்கு போர்வெலுக்கு அனுமதி கேட்டு வந்தார்ல, அவரு தாங்கிற மாரி நான் தெரிஞ்ச முகமாயிட்டேன். அது நல்லதுக்குன்னு தான் சொல்லுவேன். அது பிறகு நெறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. போர்வெல் வேலை முடிஞ்சதும் அடுத்ததா வேலி அமைக்கிற வேலைய ஆரம்பிச்சேன். வேலி அமைக்கும்போது நெறைய பிரச்சனைகள், அதையும் போன வீடியோல சொல்லியிருந்தேன். வேலி அமைச்சதும் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சுதுப்பா. இனி ஒரு பம்ப் செட்ட மாட்டுனா வேலை முடிஞ்சுது. தோட்டத்த ஆரம்பிக்க வேண்டியதான்னு நெனச்சிருந்தேன். ஆனா என்ன கதற விட போற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இனி தான் ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. கூடுதலா பின்னாடியே கொரோனான்னு ஒண்ணு சைனாலேருந்து ஃப்ளைட் பிடிச்சு வந்துட்டு இருக்குங்கிறதும் தெரியாது. வோல்டேஜ் பிரச்சனை, லாக்டவுன் பிரச்சனைன்னு மாட்டி போர்வெல் அப்படியே பல மாசங்கள் கிடப்பிலேயே கிடந்த கதைய அடுத்த வீடியோல சொல்றேன். இது ஒரு அனுபவ பகிர்வு அவ்வளவுதான். இந்த வீடியோல சொல்லியிருக்க சில விஷயங்கள் கண்டிப்பா புதுசா தோட்டம் ஆரம்பிக்க போற நண்பர்களுக்கு பயன்படும்னு நம்புறேன். போர்வெல் அமைக்கிறத பத்தி கூடுதல் விவரங்கள், உங்க அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.